சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி உணவு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு விழா ஏற்பாட்டு குழுவினர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி உணவு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு விழா ஏற்பாட்டு குழுவினர் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அரசு சார்பில் உணவு திருவிழா நடைபெற்று வருகின்றது. நேற்று முன்தினம் தொடங்கியிருந்த இந்த உணவு திருவிழா நாளை மறுநாள் வரை நடைபெறுகின்றது. இந்த நிலையில்தான் உணவு திருவிழாவில் மாவட்ட வாரியாக 35க்கும் கூடுதலான அரங்குகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த உணவு பிரபலமாக இருக்கின்றதோ அந்த உணவு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இயக்குனர் ப ரஞ்சித், திரைப்படத்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ப ரஞ்சித் தன்னுடைய நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக தற்பொழுது ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார். உணவு திருவிழாவில் பீஃப் என்று சொல்லப்படக்கூடிய மாட்டு இறைச்சி வகை உணவுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் ரஞ்சித் தன்னுடைய நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக சமூக வலைதள பக்கத்தில் புகார் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று தற்பொழுது அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரசு தரப்பில் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த உணவு திருவிழாவில் 30க்கும் கூடுதலான அரங்குகளில் உணவு வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த உணவு பிரபலமாக இருக்கின்றதோ அந்த உணவு மட்டுமே விற்பனை செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தினுடைய அரங்கு 17வது எண் கொண்ட அரங்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 17வது எண் கொண்ட கரூர் மாவட்ட அரங்கிலே பீஃப் என்று சொல்லப்படக்கூடிய மாட்டு இறைச்சி உணவுகள் விற்பனை செய்யப்படுவதை தற்பொழுது காணொலியுடன் அரசு தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி கரூர் மாவட்ட அரங்கிலே பீஃப் சுக்கா உள்ளிட்ட மாட்டு இறைச்சி வகையிலான உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. எனவே மாட்டு இறைச்சி உணவுகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ப ரஞ்சித் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பொய்யான தகவல் என்பதை தற்பொழுது அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 17வது எண் கொண்ட அரங்கு உட்பட சில அரங்குகளில், அதாவது எந்த மாவட்டங்களில் எல்லாம் பீஃப் வகை உணவுகள் பிரபலமாக இருக்கின்றதோ அந்த மாவட்ட அரங்குகளில் தொடர்ந்து பீஃப் விற்பனை செய்யப்படுகின்றது. மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்பட்டதாக இயக்குனர் ப ரஞ்சித் தெரிவித்த கருத்து தவறான தகவல், பொய்யான குற்றச்சாட்டு என்ற தகவலை தற்பொழுது அரசு தரப்பில் காணொலியுடன் நிரூபித்திருக்கின்றனர்.